அனைவருக்கும் வணக்கம். ஒரு சகோதரி நம்ம ரீசேல் ஸ்டார்ட் பண்ணுறேன்க்கா, முதல்ல உங்கள்கிட்ட தான் வாங்குகிறேன், உங்கள் மூலமாக எனக்கு ரீசேல் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திங்ஸ் வாங்கினாங்கங்க. ஸோ அவங்களுக்கு முக்கியமான திங்ஸ் என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு பேக்கிங் அப்படியே கொடுத்தாச்சு. ஸோ அவங்கள்ட்ட பொருள் அனுப்பி அவங்க கன்ஃபார்ம் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்லிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் மாங்கல்யம் நான் பண்ணணும், ஸோ என்கிட்ட மாங்கல்யம் எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி நம்ம ட்ரெஸ்ஸு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் வந்து அவங்க இது வரைக்கும் பண்ணலையா, இனிமேல் தான் பண்ண போகிறேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கும் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, ரீசேல் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. அதனால் நான் உங்கள்கிட்டயே பொருள் வாங்கி பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ரெண்டாங்க இருக்குது. நீங்கள் காசு கொடுத்து பொருள் வாங்க போகிறீங்க, நான் பொருள் அனுப்பி வைக்க போகிறேன். அப்புறம் என்னென்ன தேவைகள் இருக்கோ நீங்கள் அதை என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எல்லாமே மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு மாங்கல்யத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் வளையல், கொஞ்சம் கொலுசு, கொஞ்சம் முகப்பு செயின், கொஞ்சம் நெக்லஸ், கொஞ்சம் ஆரம் செட், கொஞ்சம் தோடு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ண முடியலை. ஸோ இன்னும் எல்லாம் பரவலாக வளையல், கலந்த செயின் எல்லாம். ஸோ அந்த மாதிரி கம்மி பட்ஜெட் உள்ள செயின், காஸ்ட்லி பட்ஜெட் உள்ள செயின் எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நீங்களும் இது போல் ரீசெல்லராக ஆகணும் அப்படின்னா, ஆல்ரெடி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரெடிமேட் ட்ரெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை சாரீ மட்டும் வாங்கி வச்சுட்ருப்பீங்க, நைட்டி அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருப்பீங்க, வேறு ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதோடு சேர்த்து இது பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கே இதை நீங்கள் லிங்க் அனுப்பி, நான் இந்த மாதிரி பண்ணுறேன், உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா என்ன தேவை இருக்கோ அதை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். என்னோடய வீடியோ வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவில் இருக்க மாடல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான திங்ஸ் என்கிட்ட வாங்கி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கும்போது மட்டும் ஒரு 10,000க்கு வாங்கணுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ரீசெல்லர்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் நீங்கள் தேவைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 2,000, 3,000, 5,000 என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா முதல் முறை வாங்கும்போது மட்டும் ஒரு 10,000க்கு வாங்கிக்கிங்கன்னா, ஏன்னா உங்களுக்குமே அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கையில் ஒரு 4 பொருள் இருக்கும், ஏதாவது வச்சு வீடியோ போட முடியும், இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியும். எதுவுமே இல்லாமல் நம்ம பொருள் ரீசேல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சிரமம் தானையா. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 10,000 ருபீஸ்க்கு பொருட்களை வாங்கி ஸ்டாக் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. என்னோடய வீடியோவில் இருக்கிறதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பலாம். என்னோடய வீடியோவை அப்படியே கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். நிறைய சகோதரி அதான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வீடியோ கொடுக்கல, ஆனால் ரீசெல்லராக ஆகணும்னு நினைக்கிற உங்கள் எல்லாேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை கொடுத்தேன். ஏன்னா நம்ம சைலண்ட்டாக பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் போயிடும். செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இது வந்து உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேங்க. இன்னும் நிறைய செயின் மாடல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த கீழே எடுத்து வச்சுருக்கேன். மாங்கல்யம் செட்டு கூட வாங்கியிருக்காங்க. நம்மக்கிட்ட 699 ரூபா செட்டு போடுவோம் இல்லையா, ஸோ அதை கூட ஒரு 4-5 செட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க. 10,000 நிறைய திங்ஸ் வரும் இல்லையா, அது மாதிரி வரும். ப்ளஸ் வந்து அவங்க 10,000க்கு வாங்கலாம், கூடயே வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு மினிமம் ஒரு 10,000 ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 5,000 வாங்கலாம், 7,000 3,000 வாங்கலாம். அது மாதிரி உங்கள் தேவைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். 10,000 தான் ஒவ்வொரு டைம் வாங்கணுமா அப்படிங்கிறது. முதல் முறை மட்டும் 10,000க்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரீசெல்லருங்கிறத நான் ஐடென்டி பண்ணவும், ப்ளஸ் உங்கள் கையில் நாங்கள் கொஞ்சம் பொருள் இருக்கிறதுக்கும் இந்த விஷயம் உபயோகமாக இருக்கும். இதே போல் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு நிலையில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை அனுப்புங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இதன் மூலமாக ஒரு இன்கம் வரும் ஃபேமிலிக்கு ஓனாக அவங்களோட தேவைக்கு செலவு பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன். இது போல் சூப்பரான ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.